ஹலோ பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியான வசனம் சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். இந்த உலகத்திலே நாம் எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலைமையிலும், எந்த தேவைகளின் மத்தியிலும், மிக ஆபத்தான சூழ்நிலையிலும் நாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருக்கிறதே நலம். நாம் தேவனை மட்டுமே நம்பி இருப்பது நமக்கு நன்மை பயக்கும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் விசுவாசத்திலே ஒரு உதாரணம் என்று சொல்லலாம். விசுவாச வீரனாய் வாழ்ந்தார். தேவனை தன்னுடைய தேவைகளுக்காக, தான் நடத்தி வந்த அந்த அனாதி விடுதலைக்காக, எல்லாவற்றுக்காக தேவனையே சார்ந்திருந்தார். ஏறக்குறைய 1500க்கு அதிகமான மாணவர்கள் அந்த விடுதியிலே தங்கி படித்து கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் மாலையிலே அவர்களுக்கு உணவு வேலையின் போது அங்கே சமையல் அறையிலே உணவு ஏதும் இல்லை. ஜார்ஜ் முல்லருடைய பழக்கம் எப்படி தெரியுமா? அந்த விடுதியினுடைய தேவைகளுக்காகவோ, பண தேவை, பொருள் தேவைகளுக்காகவோ யாரிடத்திலும் இவர்கள் சென்று கேட்கிற பழக்கம் கிடையாது. அதை மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ சொல்லக்கூடாது. தேவனிடத்தில் மட்டுமே அந்த தேவைகளை சொல்லி பெற்றுக்கொண்டு அதை நடத்தி கொண்டு வந்தார். மாலை நேர உணவுக்கு சமயம் வந்த பொழுது பிள்ளைகள் எல்லாம் மிக பசியாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், அந்த வார்டன்களுக்கெல்லாம் சொன்னார், எல்லா பிள்ளைகளையும் இரவு உணவுக்கு அமர வையுங்கள் என்று சொல்லி எல்லாம் அமர்ந்து கொண்டார்கள். அவருடைய எல்லா உணவு தட்டுக்களை வைத்தும் ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் உண்மையிலே சமையல் அறையிலே அவர்கள் இரவு வேலைக்கான உணவு ஏதும் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அவர் தாம் விசுவாசத்தில் என்ன செய்தார் தெரியுமா? தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த இரவு உணவுக்காய் நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம், எல்லாம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி அந்த உணவுக்காய் அவர்கள் ஜெபிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் உண்மையிலே அங்கே உணவு இல்லை என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அப்பொழுது யாரோ அந்த விடுதியின் வாசற்கதவை தட்டுகிற சத்தம் கேட்டது. அங்கே யார் என்று ஓடி போய் பார்த்தால் அங்கே ஒரு மனிதர் இந்த வண்டிகளோடு நின்று கொண்டிருக்கிறார். பொருட்கள் சாமான்கள் எல்லாம் வைத்து கொண்டு. அப்போ அவர் கேட்கிறார், இதுதான விடுதி, இதுதானே அந்த அனாதை ஆசிரமம் ஹாஸ்டல் விடுதி என்று கேட்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே இதுதான் என்று சொல்லி. அப்போ வந்தவர் சொல்கிறார், நான் இங்கே உணவு பண்டங்களை கொடுத்து விட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பக்கத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இந்த 2 திருமண வீட்டாரிலே ஒரு முக்கியமான நபர் ஒருவர் இறந்து விட்டபடினாலே அந்த திருமண நிகழ்ச்சி ரத்தாகி விட்டது. அங்கே செய்ததான உணவை எல்லாம் நீங்கள் கொடுத்து விடும்படி சொன்னார்கள் என்று சொல்லி அவ்வளோ ருசியான உணவை கொடுத்து விட்டு போனார் என்று அந்த சம்பவம் நிறைவு பெறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகி கர்த்தர் நமக்கு பொய் சொல்லாதவர். அவரை எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய தேவனை நாம் நம்பலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்பத்தக்கவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 115:9 விதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். தேவனாகி கர்த்தர் நமக்கு அவர் கேடகமும் நமக்கு துணையுமாயிருக்கிறார். நாம் அவரை நம்பியிருந்தால் நாம் பிழைத்து கொள்ளலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னார் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலுக்கு தேவனாகி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு வார்த்தையும் நிறைவேறாமல் விழுந்து விடவில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினவராயிருக்கிறார். தாவீது விதமாய் வேண்டினான், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். நீங்கள் தேவன் பேரில் எவ்வளோ நம்பிக்கை வைக்கலாம் தெரியுமா? தேவன் பேரிலே உறுதியான நம்பிக்கையை நீங்கள் வைக்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் தள்ளிவிடாது. அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் ஏமாற்றாத அருமையான தெய்வ பிள்ளையே. இன்றைக்கு அநேகர் தங்கள் பேரிலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். பிசாசு அவ்விதமாய் அவர்களை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு சிலர் இந்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நடக்குமா என்று சொல்லி இந்த தேவனுடைய வார்த்தைகள் பேரிலே
நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவன் பேரிலே நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறுங்கள். நீங்கள் தேவன் பேரிலே நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையிலே நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அந்த நம்பிக்கை இல்லாமலே, அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நடக்கக்கூடிய மற்ற சடங்காச்சாரம் போன்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், உபாசிக்கிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனால் தேவன் பேரிலே முழுமையான நம்பிக்கை இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அவ்விதமான நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையிலே, சூழ்நிலையிலே உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய நிலைமை இருக்குமே ஆனால், இந்த நாளிலிருந்து இந்த அழிவில்லாத இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்புங்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவிடத்தில் திரளான மீட்பும் உண்டு என்று சொல்லி சங்கீதம் 130:7 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் அவரை நம்புங்கள். அவரை நம்பத்தக்கவர். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும், எவ்விதமான கஷ்டம், எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் நீங்கள் நம்பலாம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து நான் சொல்ல முடியும், அவர் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. அவரை மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் யாருமே இல்லை. நீங்கள் அவரை எந்த அளவுக்கு நம்பலான்னு சொன்னால், உங்களுக்கு நம்ம அளவே இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் அவரை நம்பலாம். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு அவரை நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு பிரதிபலன் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதான் சொல்லுது, அவ்விடத்தில் கர்த்தரிடத்தில் கிருபையும் அவ்விடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஆனால் நீங்கள் நம்பினீங்கன்னா மட்டும்தான் அந்த கிருபையும், அந்த விடுதலையும், அந்த ரட்சிப்பும், அந்த சுகமும், தயவும், எல்லா மேன்மையும் அவ்விடத்தில் உண்டாகி வரும். நீங்கள் மனுஷர் பேரிலோ, மனுஷர்களால் உண்டாயிருக்கிறதின் பேரிலோ நீங்கள் நம்பிக்கை வைத்தால் விழுந்து போவீர்கள், ஏமாற்றப்படுவீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். God bless you.